ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ஸின் நன்மைகள், பழங்களின் தமிழில் சொல்ல போனோம்னா பழங்கள். அந்த பழங்களில் என்னெல்லாம் சத்துக்கள் நிறைந்திருக்கு, எந்த பழம் என்ன காலத்தில் காய்க்கும், என்ன டேஸில் காய்க்கும், அதை பற்றி அந்த பழங்களை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜிக்யூஸ். இந்த எஜிக்யூஸில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராபெரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வசந்த வசந்த பருவத்தில் காய்க்கக்கூடிய ஒரு பழம்தான். என்னெல்லாம் நேரத்தில் காய்க்கும்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் தான் காய்க்கும். இதன் நன்மைகள் என்னெல்லாம்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருதயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கறது தான் இந்த ஸ்ட்ராபெரி. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழமும் வசந்த பருவத்தில் தான் காய்க்கும். மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் காய்க்கும். இதன் நன்மைகள் என்னெல்லாம்னா, அதிக ஜீரண சக்தி இதில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகம் இந்த அன்னாசி பழத்தில் காணப்படும். மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது பருத்தி பழம். இந்த பருத்தி பழமும் வசந்த பருவத்தில் மார்ச் முதல் மே மாதம் தான் காய்க்கக்கூடியது. இதன் நன்மைகள் என்னென்னா, தோலுக்கு கண்ணுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஜீரண சக்தி அதிகம் இருக்குது. விட்டமின் ஏ சத்து நிறைந்து இருக்குது. நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது மாம்பழம். இது ஒரு கோடை காலத்தில் காய்க்கக்கூடிய ஒரு பழம் தான் மாம்பழம். இது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் காய்க்கும். இதன் நன்மைகள் என்னெல்லாம்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு நல்ல ஒரு பார்வையையும் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி. இதுவும் கோடை காலத்தில் காய்க்கக்கூடிய ஒரு பழம் தான். ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் காய்க்கும். இந்த தர்பூசணி நன்மைகள் என்னெல்லாம்னா, உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். சூடு காலத்தில் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக புரதச்சத்து நிறைந்திருக்கு. இருதயத்துக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை தருகிறது தான் இந்த தர்பூசணி. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது லிச்சி. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பழம்தான். உடம்புக்கு இது நன்மைகள் என்னெல்லாம்னா, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். விட்டமின் சி நிறைந்திருக்கிறது. இரத்தத்தை சுத்திகரிக்கவும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தி தரவும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவும் இந்த பழம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது மாதுளம்பழம். இது செப்டம்பர் முதல் நவம்பர் மாதத்தில் காய்க்கக்கூடிய ஒரு பழம். இதன் நன்மைகள் என்னெல்லாம்னா, இது இருதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும், இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும். எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு பழம். இது குளிர்காலத்தில் டிசம்பர் முதல் பிப்ரவரி காலத்தில் காய்க்கக்கூடியதான் இந்த ஆரஞ்சு பழம். இதன் நன்மைகள் என்னெல்லாம்னா, விட்டமின் சி அதிகம் உள்ளது. இதில் அதிக நார்ச்சத்து உள்ளது. இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள். இது குளிர்காலத்தில் டிசம்பர் முதல் பிப்ரவரி காலத்தில் காய்க்கக்கூடியது தான் இந்த ஆப்பிள். இதன் நன்மைகள் என்னெல்லாம்னா, இருதயம் மற்றும் மூளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். அதிக நார்ச்சத்து அதிகம் காணப்படும். இதில் புரதச்சத்து, மாவுச்சத்து அதிகம் உள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.